அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்தஹு. ஹாய் மை யூடியூப் ஃபேமிலி, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்லாஹ் பாக் எல்லோருக்கும் நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் நல்ல செல்வ செழிப்புடனும் வாழ வைக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நம்ம ஊறுகாயோட ஸ்ட்ரக்சர் சூப்பராக வந்திருக்கு. ஹோம்மேட் மசாலாங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ரெசிபிக்குள்ளார போகலாம். ரொம்பவும் சுவையான எலுமிச்சப்பழம், நார்த்தங்காய், அப்புறமா ஆமலா ஊறுகாய்ங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ரெசிபிக்குள்ளார போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நார்த்தங்காய் வந்து 2 எடுத்திருக்கோம். எலுமிச்சப்பழம் வந்து 1/2 கிலோ எடுத்திருக்கோம். அப்புறமா 1 கிலோ ஆம்லா எடுத்திருக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வந்து 2 இல்லைன்னா 3 டைம் வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு எல்லாமே நல்லா வந்து காட்டன் கிளாத்தில் நல்லா வந்து துடைச்சிடுங்க. கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா ட்ரை பண்ணிக்கோங்க. எலுமிச்சப்பழம், இந்த காட்டு நெல்லிக்காய், அப்புறமா இந்த வந்து கருணங்க எல்லாமே நம்ம வந்து க்ளீன் பண்ணிட்டோம். க்ளீன் பண்ணி நல்லா ட்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அப்புறமா நல்லா பொடியாக கட் பண்ணிக்கலாம். கொட்டை தனியாக பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம பெரிய நெல்லிக்காய் வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி கொட்டை தனியாக பண்ணிக்கிட்டோம். அப்புறமா கருணமும் நல்லா பொடியாக கட் பண்ணி கொட்டை தனியாக பண்ணிக்கிட்டோம். அப்படியே எலுமிச்சை பழமும் கட் பண்ணி கொட்டை எடுத்துடுங்க. எடுத்து நல்லா வந்து உப்பு வந்து சின்ன கரண்டியில் 2 கரண்டி உப்பு போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வந்து 1 நாள் இல்லைனா 2 நாள் வச்சுடுங்க. ஃப்ரீசரில் வைக்காதீங்க, நார்மல் இதில் நீங்கள் வச்சு விடுங்க. அப்பப்போ கொஞ்சம் வந்து எடுத்து கிளறி விட்டுக்கோங்க. விடும்போது நம்ம ஊறுகாய் வந்து கொஞ்சம் உப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த எலுமிச்சப்பழம், இந்த நார்த்தங்காய் எல்லாம் வந்து ஊறட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி, 1 நாள் இல்லைனா 2 நாள் நீங்கள் வைக்கலாம் தாராளமாக. அப்புறமா பூண்டு வந்துங்க ஒரு 300 கிராம் தேவைப்படும். நல்லா வந்து நீங்கள் பூண்டு உரிச்சிட்டு தோல் நல்லா மீடியம் சைஸ் ஜார் எடுத்து நல்லா வந்து பொடி பொடியாக, குட்டி ஜாரில் கூட நீங்கள் பொடி பொடியாக அரைச்சிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் சின்ன ஜார் எடுத்துருக்கோம். எடுத்து நீங்கள் வந்து தரதராக அரைச்சிக்கணும். இது என்னுடைய அம்மாவோட பாட்டி ரெசிப்பிங்க. சூப்பரான ஊறுகாங்க. இது செஞ்சு நீங்கள் 1 நாள் சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பூண்டு வந்து இப்படி அரைச்சிக்கிட்டு இந்த வெந்தயம், சீரகம், அரிசி வறுத்துதுங்க, இது 3 வந்து என்னுடைய சமையலில் இருக்கும். இது 1.5 டேபிள் ஸ்பூன் போட்டு அடித்து வச்சுக்கோங்க. வெந்தயம், சீரகம் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதுங்க. அப்புறமா எல்லாம் வந்து நம்ம பூண்டு இந்த ரெடி பண்ணி வச்சுட்டோக்கா, நம்ம வந்து அடுப்பு பற்ற வச்சு கடாய் வச்சுட்டுங்க. அப்புறமா சீரகம் வந்துங்க 30லேருந்து 50 கிராம் போடுங்க. போட்டு நல்லா வறுத்துடுங்க. நல்லா வந்து மீடியம் ஃப்ளேமில் வறுத்து வச்சுக்கோங்க. அப்படியே கடுகும் ஒரு 10லேருந்து 20 கிராம் போட்டு வறுத்துக்கோங்க. கடுகு வறுத்துட்ட பின்னாடிங்க வெந்தயம் வந்து ஒரு 10லேருந்து 5 கிராம் வெந்தயமும் வறுத்து போட்டுக்கோங்க. இப்போது வெந்தயம் வறுத்துக்கலாம். வெந்தயம் நல்லா வந்து கோல்டன் ஃப்ரையாக வறுத்துக்கோங்க. வெந்தயம் கோல்டன் ஃப்ரையாக வறுத்துட்ட பின்னாடி எல்லாமே நீங்கள் எல்லாம் வந்து இது மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆறின பின்னாடி மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும் பவுடராக. பாருங்கள், ஆறிடுச்சு. இப்போ வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. சாரி, ஃபைன் பேஸ்ட் இல்லைங்க, ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க. பாருங்கள், இந்த பவுடர் வந்து இப்படி வரணும். அப்புறமா நெக்ஸ்ட்டு ஸ்டெப்புக்கு போகலாம். அப்புறமா அடுப்பு பற்ற வச்சு 1லேருந்து 800 கிராம் ஆயில் தாராளமாக போடுங்க. நாங்கள் 800 கிராம் போட்டிருக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லெண்ணெய் நல்லா வந்து இது வந்துங்க கடலக்கொட்டை எண்ணெய்ங்க.
நல்லா வந்து சூடு ஏறிட்டோம். சூடு ஏறினதும் 2 பட்டை, மிளகு வந்து 1 டேபிள் ஸ்பூன், அப்புறமா லவங்கம் ஒரு 8லேருந்து 10 போட்டுக்கோங்க. எண்ணெய் சூடாகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். அதிலே போட்டு இது பொரிச்சிக்கலாம். அப்படியே நம்ம எண்ணெய் சூடாக ஆக நம்ம வந்து போட்டு பொரிச்சிக்கிட்டே இருக்கலாம் மசாலாஸ் எல்லாம். ரொம்பவும் ஆரோக்கியமான ரெசிபிங்க. சுகர் பேஷண்ட்டுக்கும் இது வந்து இந்த ஊறுகாய் பண்ணி வச்சுக்கலாம், ரொம்ப நல்லது. அப்புறமாங்க இதை ஆட் பண்ண பின்னாடி கடுகு வந்து ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறமா நீங்கள் இந்த ஃப்ரிட்ஜில் சோக் பண்ண இந்த எலுமிச்சைப்பழம் எடுத்து வச்சுடுங்க வெளியில். நல்லா ஊறிடுச்சு பாருங்கள். பூண்டு நம்ம அரைச்சி வச்ச பூண்டு ஆட் பண்ணிவிடுங்க. நல்லா வந்து நம்ம பூண்டு வந்து நல்லா பொரிச்சிடுங்க. நல்லா பாருங்கள், எண்ணெயில் வந்து இப்படி வந்து நீங்கள் மொல்லமாக கிளறி விடுங்க. இந்த சமயத்தில் ஒரு கரண்டி உப்பு போடுங்க, கல்லுப்பு. நல்லா வந்து மீடியம் கோல்டன் ஃப்ரையாக பூண்டை வதக்கிக்கோங்க. பாருங்கள், நல்லா வந்து கோல்டன் ஃப்ரையாக நம்ம வதக்கிக்கிட்டோம் பூண்டை. அப்புறமா கறிவேப்பிலை வந்துங்க ஒரு கைப்பிடி நல்லா கழுவி வச்சுருக்கோம், இதுவும் போட்டு நல்லா வந்து பொரிச்சுக்கோங்க. அந்த பூண்டுலே எல்லாம் மிக்ஸ் பண்ணி மசாலாவில் எல்லாம் பொரிச்சுக்கோங்க. ரொம்பவும் சுவையான ஊறுகாங்க, ஹோம்மேட் ஊறுகாங்க, எங்கள் பாட்டியோடைய ரெசிபிங்க இது. அப்புறமா நம்ம அரைச்சி வச்ச இந்த மசாலா பொடியும் போட்டுக்கோங்க. சீரகம், வெந்தயம், கடுகு, இந்த பவுடருங்க போட்டுட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் அடுப்பு. அப்புறமாங்க மஞ்சள் பொடி வந்து இப்போ எப்படியோ 2 கிலோங்க இந்த ஊறுகாய் பண்ணுறோம், அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். அரை கிலோனா நீங்கள் அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி போடுங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் குவான்டிட்டி மசாலாஸ் கம்மி பண்ணிக்கலாம். அப்புறமா மிளகா பொடிங்க, காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். நாங்கள் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போடுறோங்க. நல்லா மிளகா பொடி போட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா வந்து எண்ணெயில் பொரிச்சிடுங்க. இப்போ எல்லாம் நம்ம ஊறுகாய் எல்லாம் மிக்ஸ் பண்ணுற வேலை தாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஈஸியாக செஞ்சிடலாம். நீங்கள் ஊறுகாய் பண்ணும்போது சாயந்தரம் நேரத்தில் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃபேமிலியில் எந்த இது டைமிங் இருக்கோ அப்படி வந்து நீங்கள் ஊறுகாய் செஞ்சுக்கலாம். பாருங்கள், நாங்கள் வந்து ஈவினிங் டைமில் செஞ்சுருக்கோம். இது வந்து ஊற வச்ச எலுமிச்சைப்பழம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணிடலாம். எலுமிச்சைப்பழம், அப்புறமா ஆம்லா, இந்த கர்ணம் எல்லாம் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பொரிச்சுக்கலாம். இந்த மசாலாவில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படியே நீங்கள் எல்லா இதுவும் மொல்லமாக போட்டு கிளறி விடுங்க. நல்லா பாருங்கள், அந்த மசாலாலாம் நம்ம எலுமிச்சைப்பழம், ஆம்லா, கர்ணத்தில் நல்லா இறங்குங்க. இப்படி செய்யும்போது நல்லா ஒரு 10-15 நிமிஷம் நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு அடி பிடிக்காமல் கிளறிட்டே இருக்கணும். இப்படியே நீங்கள் எல்லாம் போட்டுடுங்க. போட்டுட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா மொல்லமாக கிளறிட்டே இருக்கணுங்க, அடி பிடிக்காமல். பாருங்கள், சூப்பராக நம்ம ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த சமயத்தில் மிளகா பொடி,
காரம் எல்லாம் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கணும். இதில் வந்து மிளகா கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுங்க, கொஞ்சோண்டு போட்டுக்கிறோம். நீங்களும் உங்கள் சுவைக்கு தகுந்த மாதிரி மிளகா பொடி, உப்பெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த ஊறுகாய் இதான பின்னாடியும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், நல்லா வந்து பச்சைத்தன்மை எல்லாம் போன பின்னாடி நல்லா நம்ம ஊறுகாய் வந்து இதிலே வந்து இந்த ஆம்லா, அப்புறமா வந்து இந்த எலுமிச்சப்பழம், கர்ணம் எல்லாம் வந்து முக்கால்வாசி வெந்துடுச்சுங்க. மொல்லமாக கிளறி விடணும், அடி பிடிக்காமல். அப்புறமா ஒரு நைட் ஃபுல்லாக அந்த கடாயிலே நம்ம வந்து ஊறுகாய் வந்து விட்டுடணும். ஃபௌரனாக வேறு ஜாருக்கு மாற்றக்கூடாதுங்க ஊறுகாய். இதுதாங்க இதோட சீக்ரெட். அப்படியே நீங்கள் வந்து வச்சுட்டு எண்ணெய் பாருங்கள் விட்டுருக்கு, இந்த ஸ்ட்ரக்சர் பாருங்கள் சூப்பராக வந்திருக்குங்க. அப்புறமா வேறு கண்டெய்னரில் நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு, நீங்கள் பிளாஸ்டிக் ஜாரோ கண்ணாடி ஜாரோ எந்த ஜார் எடுத்திங்கன்னா கூட லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அப்புறமா ஷிஃப்ட் பண்ணுங்கள் ஊறுகாவை. இப்போ நம்ம ஊறுகாய் வந்து ஷிஃப்ட் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதாங்க, இந்த ரெசிபி சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக் கண்டிப்பாக மெசேஜ் வழியாக நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். அல்லாஹ் ஹாஃபீஸ்.